வளமையாக என்னது அடிக்கடி கேட்கிற விஷயங்கள் தான், அடிக்கடி பேசிட்டு என்னது அதுக்கு கேட்ட விஷயங்கள் தான் எல்லாமே. என்றாலும் என்னது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்னது ஏன் சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்றாங்க வந்து எப்படின்னா திரும்ப திரும்ப மீட்டி ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துக்கள். அஸ்ஸபுல் மசானி பேரு சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பல பேர் இருக்குது. அதில் ஒரு பேர் தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பம். அதே மாதிரி உம்முல் கிதாப். உம்முல் கிதாப் வந்து வேதத்தினுடைய அடிப்படை. சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த குர்ஆனில் பேசப்படுகின்ற விஷயம் எல்லாமே சுருக்கமாக சூரத்துல் ஃபாத்திஹா உள்ளுக்கு இருக்குது. அதனால அதுக்கு உம்முல் கிதாப் என்ற பேரும் இருக்குது. அதே மாதிரி அஸ்ஸபுல் மசானி திரும்ப திரும்ப மீட்டி ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துக்கள் அப்படின்னு. ஏன் சூரத்துல் ஃபாத்திஹா 17 ரக்காத்திலையும் பரலான 17 ரக்காத்திலையும் அதே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படணும். அப்படி ஓதப்படாட்டி எங்களோட தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பேரே அஸ்ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப மீட்டப்படக்கூடியது. அப்போ அதனால சில விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தாலும் சில விஷயங்கள் புதுசாக கேள்விப்பட போக்கில் காதுக்கு பட போக்கில் ஒரு வகையான உத்வேகம் ஒன்றுங்களுக்கு என்ன செய்யும் வரும், ஒரு ஒரு எலக்ட்ரானிகளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். நாங்கள் இன்றைக்கு 3 நோன்பை பிடிச்சி முடிஞ்சு 3ஆவது நோன்பு நாங்கள் இன்றைக்கு திறந்துட்டோம். அப்போ இன்னொரு 26ஓ 27ஓ அல்லாஹு அலம் நாட்கள் இந்த ரமலானுடைய நாட்களை பற்றி குர்ஆனில் செல்லும் பொழுது ஐயாமும் மஅதூதாத், விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள், கொஞ்ச நாட்கள் குறிப்பிட்டுறான். இந்த ரமலானை பற்றி சொல்ல போக்குல குறிப்பிட்ட கொஞ்ச நாட்கள் அப்படின்னு ரமலானுடைய காலத்தை பற்றி சொல்கிறான். எப்படி குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன ஐயாமும் மஅதூதாத், விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்ச நாட்கள் ரமலானுடைய காலம். ஆனால் அந்த நாட்கள் கொஞ்சமாக இருந்தாலும் இதில் எங்களுக்கு கிடைக்கிற லாபம், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையில் கிடைக்கிற லாபம் தானே இது பல இரட்டிப்பு மடங்கு உரியது. ஏனைய காலங்களை போல இல்லை இந்த ரமலானுடைய காலம். இதில் விசேஷமாக சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுது, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுது. அது மட்டுமா இரவு வணக்கங்களில் நின்று தொழக்கூடியவங்களுடைய சிறிய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. இரவு வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவங்களோட எல்லாருடைய சிறிய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. அதிலையும் விசேஷமாக லைலத்துல் கத்ருடைய இரவு அப்படின்னு தெரிஞ்சு அந்த நாள் நாங்கள் அதில் அமல் செஞ்சிட்டோம் சொன்னால் அந்த நைட்டை நாங்கள் இரவு வணக்கத்தில் கழிச்சிட்டோம் சொன்னால் எங்களுடைய எல்லா சிறிய பாவங்களும் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுது. அந்த ஒரு நாள் இரவு எத்தனை வருஷத்துக்கு சமம்? 83 வருஷத்துக்கு சமம். 1000 வருடம் தான் 1000 மாதம் சொன்னால் 83 வருடம். 1000 மாதம் சொன்னால் 83 வருடங்கள் ஈக்குவலான ஒரு இரவு. அப்போ அந்த இரவு நாங்கள் இந்த மாதத்துலாக ஈக்குது. அதுவும் விசேஷமாக 20க்கு பின்னால் அந்த 9 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். அப்போ நாங்கள் எங்களோட நேரங்கள காலங்கள் நாங்கள் இந்த சிறப்புகள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் எங்களோட நேரங்கள காலங்கள் அதுக்கேற்ற மாதிரி வகுத்துக்கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி நேரங்கள காலங்களை வகுத்துக்கொள்ளணும். முக்கியமான ஒரு ரமலானுடைய காலம் என்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு ஏனைய காலங்களை விட எப்படி வேகமான காற்று அடிக்குமோ அந்த வேகமான காற்றையும் விட அதிகமாக என்ன செய்வாங்க, வணக்கங்கள்ல ஈடுபடுவாங்க. அந்த வணக்கங்கள்ல விசேடமாக எந்த வணக்கம், தான தர்மம் செய்யறதுல கூடுதலாக ஈடுபடுவாங்க இந்த ரமலானுடைய மாதத்துல. அதே மாதிரி குர்ஆன ஓதுவாங்க அதிகமா. யார் குர்ஆன் ஓதுறது அதிகமா, யாருக்கு குர்ஆன் இறக்கப்பட்டுச்சதோ அவங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது. அவங்க தான் மெயின். அவங்களே இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரமலான்லையும் குர்ஆனை ஓதுறதாக இருந்தால் அப்போ நாங்கள் உம்மத்தாகிய நாங்கள் எவ்வளவுக்கு இந்த குர்ஆனை ஓதணும், அதில் உள்ள விஷயங்களை விளங்கெடுக்கணும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு, அது அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு. இப்போ நாங்கள் என்ன சுதந்திர தினங்கள் வரப்போக்கில் எம்பதிகளில் என்ன செய்வாங்க, இது ஜனாதிபதியுடைய கருத்து, அவருடைய உரை, அதே மாதிரி பிரதமருடைய உரை அப்படின்னு அதை எடுத்து என்ன செய்வாங்க, வேற யார் பேசுவாங்க, காட்டுவாங்க. இவர் அதில் ஒரு முக்கியமான விஷயம் பொதிந்திருக்கும், வருங்கால அந்த வருடத்துடைய திட்டங்கள் பொதிந்திருக்கும். அதே மாதிரி தான் குர்ஆன் என்கிறது அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் எங்களோட பேசுகிறான். ஒவ்வொரு வசனங்கள் ஒவ்வொரு சூறாக்கள்லையும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. ஒவ்வொரு சூறாலையும் அதில் பொதிந்திருக்கக்கூடிய சில அம்சங்கள் இருக்குது. அதை நாங்கள் என்ன செய்யணும், விளங்கெடுக்கணும். ஃபாத்திஹா என்னத்தை செல்லுது, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ன செல்லுது,
சூரத்துல் மசத் தப்பத் யதா அது என்ன சொல்லுது அப்படின்னு என்னது ஒவ்வொரு சூறாக்கள்லையும் கருத்துக்கள் இருக்குது, சாராம்சம் உள்ளடக்கம். அதை நாங்கள் விளங்கெடுக்கணும். ஏன் எங்களோட படைத்த இறைவன் எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தாரன், வாழ்க்கையில் உள்ள தத்துவங்களை சொல்லித்தாரன். இன்னைக்கு நாங்கள் யோசிக்கலும் குர்ஆனை பற்றி அதை சொல்லும்போது எப்படி சொல்லலாம், முழு உலக மக்களுக்கும் அது நேர் வழிகாட்டக்கூடியது. முஸ்லிம்களுக்கு மட்டுமில்லை, முழு மனிதர்களுக்கும் நேர் வழிகாட்டக்கூடியது. முதநாத்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு, எங்களோட இலங்கை ஒருத்தர்கிட்ட பேட்டி காண்றாரு, ஜப்பான் ஒரு நபர்கிட்ட, வாலிபர்கிட்ட. அவர் கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து களிமாவை ஏற்றிருக்கிறார். அந்த இடத்துக்கு அவர் வர காரணம் எங்களோட முஸ்லீம்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தில்ல, அவர் குர்ஆனை படிக்க தொடங்கியிருக்கிறார். குர்ஆனை படிக்க தொடங்கினதுக்கு பின்னால அவர் தீர்ப்பொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு வந்து களிமா சொல்லி, அதுக்கு பின்னால மதீனாவில் இருக்கக்கூடிய ஜாமியா இஸ்லாமியாவுக்கு போய்த்து அந்த ஷரியாவுடைய ஃபெக்கல்ட்டியில இருந்து ஆலிமாகி எந்த பள்ளிவாசல்ல களிமாவை ஏற்றாரோ அதே பள்ளிவாசலுக்கு இமாமாக வந்திருக்கிறார். இக்காரணம் என்ன? குர்ஆன். ஏனென்றா இது வந்து என்னது லேசிப்பட்ட விஷயங்கள் இல்லை. மலையில இறக்கியிருந்தா மலை துண்டு துண்டா வெடிச்சு போய்த்திருக்கும். எத்தனையோ குடுகாராக்கள், எத்தனையோ வழிப்பறி கொள்ளைக்காராக்கள், எத்தனையோ கொலை செஞ்ச ஆக்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆக்கள், இந்த மாதிரி பெரும் பெரும் பாவங்கள் ஈடுபட்ட ஆக்கள் அந்த குர்ஆனை எடுக்க தொடங்கி எப்ப உண்மையான முறையில அந்த ஆசையோட தேட்டத்தோட வாசிக்க தொடங்குவோமோ எங்கள்ல பல மாற்றங்கள் வரும். எங்கள்ல பல மாற்றங்கள் வரும். குர்ஆன்ல அந்த அளவுக்கு அசர் இருக்குது, தாற்பயம் இருக்குது, மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதுதான் குர்ஆன். அதே மாதிரி நோம்பாளிக்கு ஒரு நேரம் ஒன்று இருக்குது, துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். நோம்பாளியுடைய துஆ ஒன்று இருக்குது, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். ஒவ்வொரு நாளும் அந்த பாக்கியம் எங்களுக்கு இருக்குது. 29 நாள் 30 நாள் அந்த பாக்கியம் எங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதுலேயும் விசேஷமாக இஃப்தார் நடக்கிற நேரம், நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் உள்ள நேரம், நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான நேரம். ஆனா அந்த நேரம் தான் எங்களுக்கு என்னது, நாங்க சாப்பாட்டுல கொஞ்சம் என்னது ஈடுபடுறது, கூடுதலா சரி செய்யறது, அப்படியான டைம்கள் எங்களுக்கு அதில் நேரம் காலங்கள் போய்த்திரும். ஆனா அந்த நேரம் தான் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நபி சொன்னாங்க, ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்குது. ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம். அதுல ஒரு சந்தோஷம் எப்ப கிடைக்குதுன்னா நோம்பு திறக்க போக்குல கிடைக்குது. ஏன் அவ்வளவு நேரம் 12 மணித்தியாலம், சில நேரத்துல 15 மணித்தியாலம், சில இடத்துல 16 மணித்தியாலம் பசியோட இருந்து போட்டு எங்க அந்த பசியோட அந்த தாகத்துல அந்த உணர்வு டைம்ல நாங்க தண்ணி அந்த இச்சம்பளத்தை அல்லது ஒரு சோட்டிஸ சாப்பிட போக்குல எங்களுக்கு என்ன வருது? சந்தோஷம் ஒன்று கிடைக்குது. இதெல்லாம் எப்படி செய்யக்கூடிய ஒரு அம்சம். அதே மாதிரி நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்வை பார்க்கிற நேரம் கிடைக்கிற சந்தோஷம். இப்படி 2 சந்தோஷம் இருக்குது ஒரு முஸ்லீமுக்கு. அப்ப துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு நேரம் தான் இஃப்தாருக்கு நாங்க நோம்பு திறக்கிறதுக்குள்ள கொஞ்சம் முன்னால் உள்ள நேரம். நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் உள்ள நேரம் அது வந்து எங்களை துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி சுபுஹ்ல இருந்து அஸ்ர் வரங்காட்டியும் அதான் சொல்லி இக்காமத் சொல்லப்பட்ட அந்த கெப்பு இருக்குது, அந்த கெப்பும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஏனைய காலங்கள்லையும் தான். அது எல்லா காலங்கள்லையும், அதுலேயும் விசேஷமா ரமலானுடைய காலத்துல அதான் சொல்லி இக்காமத் சொல்லப்படுற அந்த இடத்துல நேரம் இடைப்பட்ட நேரத்துக்கு என்ன செய்யப்படும்? நாங்கள் கேட்கிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இன்றைக்கு எங்களுக்கு எத்தனையோ தேவை இருக்குது. ரமலானை பத்தி பேசுற அந்த ஆயத்துக்கு அடுத்தாப்புல தான் நல்ல அந்த துஆவுடைய விஷயத்தை பத்தி பேசிக்கிறான். சூரத்துல் பக்கரால நோம்பை பத்தி பேசுற அந்த ஆயத்துக்கு கீழே தான் பேசுறான். எப்படி? வைதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் நபியே உங்ககிட்ட கேட்டா என்ன பத்தி சொல்லுங்க. ஃபைன்னி கரீப், நான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பக்கத்துல தான் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அவர் எப்ப என்ன அழைப்பாரோ அந்த முஸ்லிம், நான் அப்ப என்ன செய்வேன்? அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வேன். ஃபல் யஸ்தஜீபூலி, படச்சேரி சொல்றாங்க, எப்படி எனக்கு நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு விடையளிக்கிறேன். அப்ப நாங்க எப்பவுமே அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவங்களாக இருக்கிறோம். வல்லாஹுல் கனி, அல்லாஹ் தேவையற்றவன். எங்களோட வணக்க வழிபாடுகள் இன்னொன்றும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. எல்லா வணக்க வழிபாடும் எங்களுக்கு தான், அதோட பிரயோஜனம் எங்களுக்கு தான் கிடைக்கும். வஅன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்க மக்களாகிய நீங்கள் தான் என்னின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள். எனவே படச்செறிவன்கிட்ட நாங்கள் அதிகமாக துஆ கேட்டுக்கொள்ளணும். இது நோம்பாளிகளுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். ஒரு துஆ, அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி
நாங்கள் சஹர் செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வோட ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்குது, மலக்குமார்களோட துஆ எங்களுக்கு கிடைக்குது. இப்படி ஒரு மிச்சம் பாக்கியங்கள் நிறைஞ்சதுதான் இந்த ரமலானுடைய காலம். பொதுவாக மனிதன் இந்த ரமலானுடைய காலத்தில் தான் இஸ்லாத்துடைய கடமைகள் 5 கலிமா, அது எல்லாருமே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது தொழுகை, எல்லாரும் தொழுது வருகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஜகாத், அடுத்தது நோன்பு, அடுத்தது ஹஜ். நோம்புடைய காலத்தில் பொதுவாக அதிகமான மக்கள் அவங்களுடைய ஜக்காத்தை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல 3 விஷயத்தை இணைத்து சொல்லிக்கிறான். அதுல ஒன்றை விட்டு போட்டு ஒன்றை மட்டும் செஞ்சா என்ன செய்யாது, நாங்க அல்லாஹ் கிட்ட நெருங்கிய அடியார்களாக ஆக மாட்டோம். அந்த 2 விஷயமும் ஒரே நேரத்தில் நடக்கணும். 2ல 1 நடந்தா பூர்த்தி இல்லை. அதுல ஒன்னாவது அல்லாஹ் தாலா 30க்கும் மேற்பட்ட இடத்துல தொழுகையை பேசுறதோடையே ஜக்காத்தை பத்தி பேசுறான். வாகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல செஞ்சுக்கிறான், பேசிக்கிறான். அப்ப ஒரு மனிதன் 100 தொழுகையை மட்டும் எடுத்து போட்டு ஜக்காத்தை விட்டா, ஜக்காத்து வாஜிபான ஒருத்தர், கடமையான ஒருத்தர், அவர் ஜக்காத்துடைய கடமையை என்ன செய்யறாரு, பால்படுத்திக்கிட்டு அதை கணக்கெடுக்காம இருந்து தொழுகையை மட்டும் பெர்ஃபெக்டா ஒவ்வொரு நாளும் ஒரு வக்து கூட உள்படாமைக்கு முன்பின் சுன்னத்துக்களை பேணி தொழுது வந்தாலும் அவருடைய வணக்க வழிபாடு என்ன இல்லை, பூர்த்தி இல்லை. ஜக்காத்தும் அவர் எப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே மாதிரி ஜக்காத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது 1வது விஷயம். அடுத்தது வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எனக்கும் வழிபடுங்க என்ற ரசூலுக்கும் வழிபடுங்க. அப்ப அல்லாஹ்வை மட்டும் நாங்கள் நம்பி போட்டு ரசூலுடைய கட்டளைகளை, அவங்களுடைய சொல்லித்தந்த முறைகளை நாங்கள் விட்டு போட்டு நடந்தோம்டா அப்போ என்ன செய்யாது, எங்களோட இஸ்லாம் பூர்ண இஸ்லாமாக அமைய மாட்டாது. அடுத்தது அனிஷ்குர் லீ வலிவாலிதைக்க, அல்லாஹ் சொல்றான், எனக்கும் நன்றி உணர்வோடு நடந்து கொள், உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி உணர்வோடு நீ நடந்து கொள். அல்லாஹ்க்கு என்னது, அல்லாஹ்ட கடமையில அவர் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாரு. ஆனா உம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில அவர் பொடுப்போக்காக இருந்தால் அதுலேயும் அவர் குறைபாடு. அல்லாஹ் அந்த 3 விஷயத்தையும் என்ன செய்யறான், ஒன்று சேர சேர்த்து பேசிக்கிறான். தொழுகை, ஜகாத், அல்லாஹ்க்கு வழிபடுவது, ரசூலுக்கு வழிபடுவது, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது, பெற்றோருக்கு நன்றியோடு உபகாரமாக நடந்து கொள்றது. இந்த 3 விஷயத்தையும் அல்லாஹ் செஞ்சுக்கிறான், ஒன்று சேர பேசிக்கிறான். ரைட். ஜகாத்து கடமையான ஒருத்தர் நினைக்கலாது இது நான் சம்பாதிச்சது அப்படின்னு நினைச்சாது, அவருக்கு நினைக்கிறதுக்கு ஏறாது. ஏனென்றா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஆதூஹும் மின் மாலில்லாஹில்லதி ஆதாக்கும், நான் உங்களுக்கு தந்த பணத்திலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான், நான் தந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். இன்னைக்கு நாங்க பார்க்கலாம், எத்தனையோ கடைகள் எங்க ஊர்ல இருக்குது, எல்லா கடைக்கும் ஆட்கள் போறது இல்லை. எத்தனையோ கடைகள் இருக்குது, 4-5 கடை அந்த ஊர்ல என்னது வச்சுக்கொள்ளுமே, ஹோல்சேல் கடை, ஹோல்சேல் சில்லறை கடை, ஹோல்சேல். அந்த 5 கடைக்கும் யாரும் என்ன செய்யறல, போறல. ஒவ்வொருத்தருட மனசுல வரும், நான் அந்த கடைக்கு போனா நல்ல. அந்த எண்ணத்தை போடுறது யாரு, அல்லாஹ். எங்கட ஒரு கடைக்கு கஸ்டமர் வரதா இருந்தா சும்மா இல்லை, அது அல்லாஹ் அவரோட உடத்துல போடக்கூடிய ஒரு உதிப்பு. அந்த அடிப்படையில் அவர் வராரு, நாங்கள் நடந்து கொள்ற விதத்துல எல்லாம் வச்சு. அந்த எண்ணத்தை போடக்கூடியவன் யார், அல்லாஹ். அதே மாதிரி நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் உழைக்கிறோம், கூலி வேலை செய்கிறோம், அல்லது கம்பெனிகளில் போய்த்து வேலை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் அழகான முறைக்கு திருப்தியாக வேலை செய்யறதுக்குரிய அந்த எண்ணத்தையும் உடல்ல ஆரோக்கியத்தையும் தந்தது யாரு, அல்லாஹ். நாங்கள் யோசிக்கணும், எங்கட கட்டித்தனம் இல்லை, எங்கட முயற்சி இருக்குது என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட உடம்புல அந்த ஆரோக்கியத்தை வச்சிக்கிறதால நாங்கள் என்ன செய்கிறோம், எந்த ஒரு காலமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கடினமான குளிராக இருந்தாலும் சரி, நாங்கள் எழுப்பிட்டு வேலைக்கு போகிறோம். அந்த எண்ணம் எல்லாம் வரக்கூடியது தான் யாரு, இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னது ஈக்கிறாங்க, எண்ணமே இல்லை வேலைக்கு போகிறதுக்கு. ஏன், அந்த எண்ணம் வந்தால் அவளுக்கு சோம்பரி ஆகிடுவாங்க. 5 நாளைக்கு வேலை செஞ்சால் போதும், 1 மாதத்தை கடத்துறதுக்கு. அந்த அப்படியான எண்ணத்தை தராமைக்கு நல்ல எப்போவுமே வேலை செய்யணுங்கிற எண்ணம். அதே மாதிரி இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு வருத்தங்கள் அப்படி ஒன்றும் இல்லாமைக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறானே. இது யார் தந்தது, அல்லாஹ் தந்தது. நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். அவன் என்னதை நாடுறானோ அதான் நடக்கும். நாங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இல்லாமல் போகுது. எனவே இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், வபுதலி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, நான் உங்களுக்கு தந்ததில் நீங்க என்னத்தை நோக்கமாக வைக்கணும், மறுமை வாழ்வை எண்ணமாக வைக்கணும். அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்,
அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செஞ்சு தந்திருக்கிறானோ அதே மாதிரி நீங்க மற்றவங்களுக்கும் உபகாரம் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், எனவே நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. கொடுக்கறதுக்காக வேண்டிய எல்லாம் என்ன செஞ்சல, ஒட்டுமொத்தமாக அறவாசை கொடுக்கணும் எல்லாம் சொல்லி இல்லை. அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி வச்சிருக்கிறான். இப்படியாப்பட்ட பொருட்கள்ல தெரியுமா, வளரக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய பொருட்கள்ல மட்டும்தான் ஜகாத்தை கடமையாக்கி வச்சிருக்கிறான். எல்லா பொருட்கள்லையும் என்ன இல்லை, ஜகாத்து அல்லாஹ் கடமையாக்கி வைக்கல. மிருகங்கள்ல வெறுமனே 3 மிருகங்கள்ல மட்டும்தான் ஜகாத்து கடமையாகும். ஆடு, மாடு, ஒட்டகம். அது தவிர வேற எந்த ஒரு மிருகங்கள்லையும் என்ன இல்லை, ஜகாத்து கடமை இல்லை. ஏனைய மிருகங்கள்ல அவர் உதாரணத்துக்கு மான் பிசினஸ் செய்யறாரு, அப்படி இருந்தா நேரடியாக அந்த மான்கள் ஜகாத்து கடமையாகாது. அதுல ஈட்டப்படக்கூடிய வருமானம், பணம், அதுல ஜகாத்து கடமையாகும், அது வேற. மிருகங்கள்ல நேரடியாக ஜகாத் கடமையாகப்படக்கூடிய பொருட்கள் 3 தான். ஆடு, மாடு, ஒட்டகம். சுபஹானல்லாஹ், அதுக்கும் ஒரு எல்லை வச்சிருக்குது, ஒரு அளவு. 40வது ஆட்டுல தான் ஒரு ஆடு கொடுக்க வேண்டி வரும். 5 ஆடோ 10 ஆடோ 15 ஆடோ இல்லை, எத்தனை ஆடு இருந்தா அது ஆரம்ப அளவு எவ்வளவு, 40. அப்ப 40 குறைய வச்சுட்டு ஆடு இருந்தா ஜகாத்து கடமை இல்லை. இந்த ஆடு சும்மா வைக்கும் இல்லை, பெருகும். அந்த பெருகக்கூடிய அந்த அப்படியான அமைப்புல உள்ள மிருகத்துல ஜகாத்தை கடமையாக்கி வச்சுக்கிறான். மாட்டுல 30வது மாட்டுல என்ன செய்ய போகுது, ஜகாத்து கடமையாக போகுது. சுப்ஹானல்லாஹ். ஒட்டகத்துல 5வது ஒட்டகத்துல ஜகாத்து கடமையாக போகுது. அப்ப அல்லாஹ் பாருங்க, ஒரு அளவு வச்சுக்கிறான். அந்த அளவு எங்களுக்கு லேசி, நாங்க கொடுக்கறதால பெரிய அளவுல குறைய போறது இல்லை. ஒரு சின்ன ஒரு அளவுல என்ன செய்ய போகுது, குறைய போகுது. எங்கட பார்வைக்கு, யார பார்வைக்கு, எங்கட பார்வைக்கு. நான் அதுக்கு அடுத்த கட்டமாக வாரேன். இவ்வளவுதான் 3 மிருகங்கள் தான் ஜகாத்து கடமையாக போகுது. அடுத்தது தங்கம், வெள்ளி. தங்கம், வெள்ளி அந்த காலத்துல பொருட்களுடைய மதிப்பை பெருமானமாக கொண்டது வந்து எதை வச்சு, தங்கத்தையும் வெள்ளியையும் வச்சு. இன்றைக்கும் தங்கமும் வெள்ளியும் தான் அடிப்படை. என்னோட கையில் இருக்கிற நோட் எப்ப ஒரு பேங்க் இதை இல்லாமல் ஆக்குமோ முடிஞ்ச கலை. அதுக்கு அது தாழ்த்துண்டு தான், பிச்சு வைக்கிற வீசுறதும் உண்டு, நெருப்பு கொடுக்கறதும் உண்டு. அது அடிப்படைங்க. வேர்ல்ட் பேங்க்ல என்ன இருக்குது, தங்கம். அப்ப அடிப்படையானது தங்கம், வெள்ளி. பொருட்களுடைய பெருமானம் பார்க்கறது இல்லை. இப்ப அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடியதுதான் நாணயம், காசு, பணம். அது டாலர் ஆயிக்கலும், ருபீஸ் ஆயிக்கலும், பொன் ஆயிக்கலும், இதுகள் அந்த தங்கம் வெள்ளியில வந்து சேரும். பாருங்க, தங்கம் வெள்ளி என்கிறதுனால, சல்லி என்கிறதுனால சின்ன தொகைக்கெல்லாம் இல்லை ஜகாத். தங்கத்துக்கு வச்சிருக்கிறது வந்து 85 கிராம். 85 கிராம் வைக்க போக்கல 10 பவுனும் 652 கிராம் கணக்கு வருது. கூட்டி கட்டுப்பாடு ஒரு 11 கிராம். 11 கிராம் தங்கத்திட பொறுமதிட அளவுக்கு இருந்து, அதுவும் எப்ப ஒரு வருஷம் 11 கிராமுக்கு மேல உள்ள 11 கிராம் அல்லது அதுக்கு மேற்பட்ட பகுதி அளவு எதுவரைக்கும் இந்திக்கணும், ஒரு வருஷம் இருந்திருக்கணும். ஒரு வருஷத்துக்கு பின்னாலதான் என்ன செய்யணும், ஜகாத்து கொடுக்கணும். 100க்கு 2.5 வீதம், 11 பவுன். 11 பவுன் அது 85 கிராம் வச்சு பார்த்தா 10 பவுனும் 690 கிராம் வருது. அது சும்மா மொத்தமா பார்த்தா என்னது, 11 பவுன். அப்ப அதுவும் எப்ப, வருஷத்துல ஒருக்கா. அதுவும் எப்ப, அந்த அளவு குறையாமைக்கு இருந்து ஒரு வருஷமானா. இடையில குறைஞ்சிருந்தா திரும்ப என்ன செய்யும், உடையும் கணக்கு. எப்ப திரும்ப பூர்த்தியாகுதோ, 11 பவுன் வரங்காட்டியும் எப்ப திரும்ப வருகுதோ அதுக்கு பிறகு ஒரு வருஷம். வெள்ளியில வந்து 672 கிராம். வெள்ளியில வந்து எவ்வளவு, 672 கிராம். தங்கத்துல 85 கிராம் அல்லது 11 பவுன். வெள்ளியில வந்து 672 கிராம் அளவு தங்கம் பொறுமதி அளவு, அல்லது அதுக்கு ஏத்த பெருமானத்துக்குரிய சல்லி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு வருஷம் ஆகினா அதுக்கு பிறகு என்ன செய்யணும், 100க்கு 2.5 வீதம் கணக்கு பார்த்து கொடுக்கணும். அதுலயும் அப்படித்தான். இடையில கணக்கு உடைஞ்சா திரும்ப என்ன செய்யும், கணக்கு உடையும். எப்ப திரும்ப பூர்த்தியாகுதோ 672 தாண்டி அதுக்கு பின்னால் அப்படியே தொடர்ச்சியாக ஒரு வருடம் இருக்குமாக இருந்தால் அதுக்கு பிறகுதான் அவருக்கு காத்து கொடுக்கணும், 100க்கு 2.5 வீதம். ஆனா அதிகமான உலமாக்கள், பெரும்பான்மையான எல்லா உலமாக்களும் சொல்றாங்க
ஒரு மனிதன் கணக்கு பார்க்கறதா இருந்தா, இப்ப சல்லியை புழங்குறது கூடுதலா, தங்கம் வெள்ளி நேரடியாக யாரும் புழங்குறது இல்லையே. அப்போ ஒரு மனுஷன் தனக்கு ஜகாத் வாஜிபாக ஈக்குதா இல்லையான்னு கணக்கு பார்க்கறதுக்கு அவர் தங்கத்தை உடனும், தங்கத்தை வச்சு பார்க்க, தங்கத்தை வச்சு பார்த்தா அதிகமானவர்களுக்கு என்ன வராது, ஜகாத்து கடமையாக ஆக மாட்டாது. அவர் பார்க்கணும் எதா வெள்ளிய கணக்கு பார்க்கட்டும், வெள்ளிய கணக்கு பார்க்கட்டும். 672 கிராம் இன்றைக்கு சந்தையில் எவ்வளவு போகுதோ அந்த அளவு பெருமானம் சல்லி எனக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குமாக இருந்தால் நான் என்ன செய்யணும், ஜகாத்து கணக்கு பார்த்து கொடுக்கணும். அப்போ வெள்ளியை தானே செய்யணும், வெளியில தான் கணக்கு பார்க்கணும். 672 கிராம். ஹை சல்லியும் வந்து எப்படியாப்பட்டது, தங்கம் வெள்ளி சல்லி, இது எதை எப்படியாப்பட்டது, ஒரு சப்ஜெக்ட்ல போட்டா ஒரு பொருளை வாங்கினா அதுல என்ன ஈக்குது, வளர்ச்சி ஈக்குது, வளர்ந்து கொண்டு போகும், பெருமானம் கூடும். அதே மாதிரி வியாபார பொருட்கள், பிஸ்னஸ் எங்களுக்கு தெரியும், லாபம் அதில் ஈக்குது, வளர்ச்சி ஈக்குது அதில். அதே மாதிரி பயிர், எந்த நாட்டில் எந்த பொருள் அத்தியாவசிய உணவாக உட்கொள்ளப்படுவதோ அந்த அப்படிப்பட்ட அந்த விவசாயத்தில் என்ன ஈக்குது, ஜகாத்து ஈக்குது. இப்போ நாங்கள் சொன்ன அந்த 3 விஷயங்களும் ஒரு வருஷம் பூர்த்தியாகணும், ஒரு வருஷம் பூர்த்தியாக ஈக்கணும். பயிரில் வந்து இப்போ உதாரணமா எங்க நாட்டில் அரிசி நெல், எங்க நாட்டில் நெல் தான் என்னது, அரிசி தான் அத்தியாவசிய உணவாக உட்கொள்ளப்படுது. அப்ப எங்க நாட்டில் அரிசியில் என்ன ஈக்குது, ஜகாத்து ஈக்குது. ஜகாத் என்னது, ஏனையவைகள்ல வந்து வருஷம் கணக்கெடுக்கப்படும். ஆனா அந்த பயிர்ல என்ன இல்லை, வருஷம் கணக்கெடுக்கப்பட மாட்டாது. இப்ப இந்த 6 மாசம் அல்லது 3 மாசம் அல்லது 4 மாசம் விவசாயம் அறுவடை செஞ்சு பார்த்தா கூடுதலாக ஈக்குது. அதுக்கும் ஒரு நிசாப் ஒன்று ஈக்குது, அதுக்கும் ஒரு அளவு ஒன்று ஈக்குது. கஷ்டப்படாமைக்கு என்ற விவசாய நிலம் வளர்ந்திருந்தால், அதாவது மழை தண்ணியின் மூலமாக வளர்ந்திருந்தால் நான் 100க்கு 20 வீதம் கொடுக்கணும், 100க்கு 20 வீதம் கொடுக்கணும். அறுவடையில் 100க்கு 20 வீதம் நான் என்ன செய்யணும், கொடுக்கணும். எந்த விதமான கஷ்டமும் படாமைக்கு நான் அறுவடை செஞ்சிருந்தால், நான் கஷ்டப்பட்டு புகரை போட்டு நீர் பாய்ச்சி மோட்டார் செலவழிச்சு இப்படி நான் செலவழிச்சு அந்த விவசாயத்தை நான் மேற்கொண்டிருந்தால் 100க்கு 10 நான் என்ன செய்யணும், 100க்கு 10 அதில் நான் என்ன செய்யணும், அந்த அறுவடையில் ஜகாத்து கொடுக்கணும். 72 கிலோ அல்லது 140 கிலோ, 142 கிலோ வரும். தோலோட 140 சொச்சம், தோல் இல்லாமைக்கு அரிசி வச்சு பார்த்தா 72 கிலோ கிரேம். எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா அல்லாஹ் எங்ககிட்ட நாங்கள் ஜகாத்து கொடுக்குற பகுதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சின்னொரு கணக்கு, 1 லட்சத்துக்கு எவ்வளோ, 2500 ரூபா. இப்படி எங்கள்கிட்ட ஈக்கிறதுல ஜகாத்து கடமையாக நாங்கள் கொடுக்க போகிறது வந்து எவ்வளோ, சின்னொரு பகுதி. அல்லாஹ் அதை எப்படி சொல்கிறான், எங்கட இஸ்லாத்தில் அதே மாதிரி ஏனைய மதங்கள்லையும் என்ன செய்யப்பட்டிருக்குது, தான தர்மங்கள் செய்ய சொல்லி சொல்லியிருக்குது, தான தர்மங்கள் செய்ய சொல்லி சொல்லியிருக்குது, நன்மை கிடைக்கும் அப்படின்னு. அது எப்படியாப்பட்ட தான தர்மம், பொதுவான தான தர்மம். ஆனால் ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன் எப்படி சொல்லுது, இது நீங்கள் அடுத்த ஆக்களுக்கு கொடுக்குற உரிமை, இது நீங்கள் அடுத்த ஆக்களுக்கு கொடுக்குற அந்த வெட்டு கூட்டத்துக்கும் கொடுக்குற உரிமை, இது கடமை. கொடுத்தால் நன்மை கிடைக்கும், கொடுக்காட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை. அது தான தர்மத்துக்கு. அது எதுக்கு, தான தர்மத்துக்கு. எங்கட இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தான தர்மம் விரும்பினா கொடுக்கலாம், விரும்பினா வைக்கலாம், அது வேற விஷயம். கொடுத்தா அல்லாஹ் 700 மடங்கு பெருக்கி தருவானுங்கிறது வேற விஷயம். ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்றான், வல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். கேட்டு வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தான், கேட்காமைக்கு அவங்கள கஷ்டத்தை அடுத்தவங்களுக்கு காட்டாமைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் தான் அந்த ஜகாத்து கடமையானவங்களோட சொத்துல அறியப்பட்ட ஒரு தொகை உரிமை ஒன்று இருக்கிறது அப்படின்றதுல என்ன செய்யறான், ஜகாத்தை பற்றி சொல்லும் போது சொல்கிறான். அப்ப எனவே ஜகாத்து வந்து எங்கள்கிட்ட இருந்து வசூலிக்கப்படுறது சின்னொரு பகுதி, அது கட்டாயம் நான் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. யார் ஜகாத் கடமையை மறுப்பாரோ, இது எனக்கு கடமை இல்லை, இது நான் சம்பாதிச்சது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யார் மறுப்பாரோ அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார், அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم
வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன். மிகப்பெரிய எச்சரிக்கையான ஒரு வசனம். யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிச்சு வச்சு அழகு பார்க்குறாங்களோ, அதை செலவழிக்காமைக்கு வச்சு அழகு பார்க்குறாங்களோ, நபியே நீங்கள் அவங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். நாளைக்கு மறுமை நாளில் அந்த பொருட்களை அப்படியே சூடாக்கி அவர்களுடைய நெற்றியில் சூடு வைக்கப்படும். முதலாவது எங்கே வைக்கப்படும் சூடு? நெற்றியில் சூடு வைக்கப்படும். அடுத்தது விலா எலும்புல சூடு வைக்கப்படும். அடுத்தது முதுகுல என்ன செய்யப்படும்? சூடு வைக்கப்படும். சூடு வைக்கிற நேரத்தில் மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க? இதுதான் நீங்கள் உங்களுக்கு சேமித்து வச்சு அழகு பார்த்த பொருட்கள். நீங்கள் இன்று அதுக்குரிய சேமித்து வச்சதனுடைய சுவையை சுவைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மலக்குமார்கள் சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க? வேதனை கொடுப்பார்கள். இன்னொரு ஆயத்தில் வருகிறது, சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. இவங்க ஜகாத்து கொடுக்காமைக்கு கரிமித்தனம் செஞ்சு கொண்ட அந்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்வான்? அப்படியே பெரிய ஒரு மாலையாக்கி அதை அப்படியே கழுத்தில் தொங்க போடுவான். அது அப்படியே என்ன செய்வான்? கழுத்தில் தொங்க போடுவான். இது ரெண்டும் ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றாதவர்களுக்கு சொல்லப்பட்ட குர்ஆன்ல நேரடியாக வந்த கடுமையான எச்சரிக்கை. யார் ஒருவர் கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கிறாரோ அவருக்கு 4 விஷயம் கிடைக்கும். 4 விஷயம் கிடைக்கும். ஒன்றாவது, அவருடைய சொத்து பாதுகாக்கப்படும். அவருடைய சொத்து ஏன் ஜகாத்துடைய அந்த பகுதி பேய்த்துட்டா அது ஏழை எளிய மக்கள், கடன்காராக்கள், அவங்களுக்கு போக வேண்டிய உரிமை, ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டிய உரிமை. அதை நான் வெளியாக்கிட்டா நான் மீதமுள்ள பொருட்களுக்கு அதுக்கு என்ன செய்யும்? இன்சூரன்ஸா மாறிடும், பாதுகாப்பாக மாறிடும். எங்களோட அந்த சொத்துக்கள் என்ன செய்யப்படாது, சும்மா வீணான முறைக்கு வீணாக மாட்டாது. இன்றைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இந்த எத்தனையோ தொகை பணங்கள் வீணாக எங்கேயோ செதறி பைத்திருக்குது. முதலாவது என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்குது. அழிவுகளிலிருந்து பாதுகாப்பு இருக்கு. கல்லன்களிலிருந்து பாதுகாப்பு இருக்குது. ஒன்றாவது பாதுகாப்பு. ரெண்டாவது பரக்கத். மிச்சமுள்ள சொத்துக்கள் என்ன கிடைக்கும்? பரக்கத்து கிடைக்கும். மிச்சமுள்ள சொத்துக்கள் என்ன கிடைக்கும்? பரக்கத் கிடைக்கும். மூணாவது, மிச்சமுள்ள சல்லியை அவர் செலவழிப்பாரு நல்ல காரியங்கள்ல. ஜகாத்தை கொடுத்து போட்டு மிச்சிக்கிற சல்லிக்கு தானே, அது சும்மா வீணான முறைக்கு செய்யாது, செலவு போக அல்ல விட மாட்டான். அதெல்லாம் நல்ல வழிகளில் பாதுகாத்து வைப்பான். நாலாவது, அவருக்கு கிடைக்கிற வெகுமதி தான் கபூர்ல வேதனை கிடைக்காது. கபூர்ல என்ன கிடைக்காது? வேதனை கிடைக்காது. எப்படி நோன்பு எங்களை சிபாரிசு செய்யறதுக்கு ஒரு நல்ல கூட்டாளி மாதிரி வருமோ, அதே மாதிரி ஒரு மனிதன் ஜக்காத்தை கணக்கிட்டு ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கடமையான ஒருவராக இருந்து ஜக்காத்தை நிறைவேற்றினால் அந்த ஜக்காத்து என்ன செய்யும்? ஒரு கூட்டாளி மாதிரி வந்து அல்லாஹ் கிட்ட என்ன செய்வீங்கள? பாதுகாக்கும். நபி ஹசம் அவங்க 3 விஷயம் சத்தியமிட்டு செஞ்சாங்க, சத்தியமிட்டு சொன்னாங்க. அதில் ஒன்றாவது, ஒரு மனிதன் ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக அவருடைய சொத்து என்ன செய்யாது? குறைய மாட்டாது. நான் என்ன சொன்னேன், எங்களோட பார்வைக்கு குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் நபி ஹசம் அவங்களுடைய வார்த்தையே வஹி, அவங்களோட வார்த்தையே வஹி. அவங்க சத்தியமிட்டு சொல்றாங்க எப்படி? வல்லாஹி மா நகஸத் மாலுன் மின் சதகத்தின். எந்த ஒரு பணமும் ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக குறையாது. ஒன்றாவது. ரெண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ் மீ சத்தியமாக ஜகாத்தை கொடுக்காமைக்கு அந்த ஜகாத்து போக வேண்டிய பணத்தை, அந்த போக வேண்டிய பொருளை அவர் எங்க கொண்டு போய் வச்சாலும் மிச்சமுள்ள பொருட்களையும் அதை என்ன செஞ்சிடும்? அழிச்சு போய்த்திடும், அழிச்சிடும். ஜகாத்து கொடுக்க வேண்டிய அந்த பகுதி போகாமைக்கு அந்த பகுதி எங்க போய்த்திருந்தால், வீட்டிலேயோ வீடு கட்டுறதுலேயோ அல்லது ஒரு வாகனம் வாங்குறதுலேயோ அல்லது பிஸ்னஸ்லேயோ அந்த ஜகாத்துடைய பகுதி போய் சேருமாக இருந்தால் மிச்சமுள்ள திமினிடும், அழிச்சிடும். அடுத்தது 3வது எச்சரிக்கை சொன்னாங்க, நிச்சயமாக கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கொடுக்காமைக்கு ஒருத்தர் இருந்தால், ஒரு மனிதன் ஜகாத்தை கொடுத்தா அவனுக்கு வர வேண்டிய கெடுதல் தான் பாதுகாத்து விடுவான். அப்ப அவனுக்கு எந்த விதமான பயங்கரமான நோய் நொடிகள், மிக ஆபத்தான விஷயங்கள் ஒன்றும் நடக்காது. அதுக்கு மாற்றமாக ஒரு மனிதன் ஜகாத்தை கொடுக்காமைக்கு இருந்தா அல்லாஹ் அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்கு பல வழிகளை என்ன செய்வான்? ஆக்கிடுவான். ஒரு ஊதாரியான புள்ளையை உருவாக்கிடுவான். அப்படி இல்லாட்டி ஒரு பயங்கரமான நோயை தனக்கோ தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளுக்கோ கொடுத்துடுவான். முழு சொத்தையும் என்ன செய்யும்? அந்த நோய்க்காக வேண்டி பெய்த்திடும் அப்படின்னு சல்லல்லாஹு சொன்னாங்க. அதே மாதிரி கடைசியாக இறுதியாக அல்லாஹ்வும் ஒரு வாக்குறுதி சொல்றான், ஷைத்தானும் ஒரு வாக்குறுதி தாரான். ஷைத்தான் என்ன சொல்றான்? எங்களுக்கு வாக்குறுதி தாரான், நீ அஷ்ஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர்
சைத்தான் எங்களுக்கு சொல்றான், நீ ஜக்காத்தை கொடுக்காத, தான தர்மம் செய்யாத, உனக்கு வறுமை வந்துடும், உனக்கு கஷ்டம் வந்துடும், உன் சொத்து செல்வம் குறைஞ்சிடும் அப்படின்னு சைத்தான் என்ன செய்யறான், ஒரு ஊசலாட்டத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறான். இதே டைம்ல அந்த அடுத்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அடுத்த ஆயத்துல வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضلا. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ குடு, நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ குடு, உன்னை பார்த்து நான் என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன். நீ குடு, உன்னை பாவம் மன்னிக்கப்படும். அது மட்டும் இல்லை, வஃபضலன், உனக்கு பல இரட்டிப்பான உபகாரம் உனக்கு கிடைக்கும். நீ கொடுக்கிறதால நீ ஒன்று கொடுத்தாய் 700 கிடைக்கும், ஒன்று கொடுத்தா 700 கிடைக்கும். அல்லாஹ்வே சரி, அது கிடைக்காத வரைக்கும் எங்கட ரூஹ் போகாது. அது கிடைக்காத வரையில எங்கட ரூஹ் போகாது. உங்களுக்கு நீங்க கொடுக்கிறதால மன்னிப்பு நான் உங்களுக்கு தாரேன், இரட்டிப்பாக்கி நான் உங்களுக்கு தாரேன். இது ரெண்டு வாக்குறுதி. சைத்தான் சொல்றான் நீ கொடுக்காத குறையும், அல்லாஹ் சொல்றான் நீ குடு குறையாது, மன்னிப்பு என மன்னிப்பும் உனக்கு கிடைக்குது, பல இரட்டிப்பான மடங்கும் உனக்கு கிடைக்குது. ஜகாத்துடைய மசாலா வந்து மிக பெருசி, அந்த தலைப்புகள் மிச்சம் பெருசி. அது தனிப்பட்ட முறையில் யாருக்கு சில தேவையாக இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இதுவரைக்கும் பேசின விஷயங்களில் முடியுமான அளவு ரமதானுடைய காலத்தில் நாங்கள் அடங்கிக்கிறோம். இதில் எங்களுக்கு முடியுமான அளவு, எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தராவியுடைய தொழுகை இருக்குது. நாங்கள் வேலைக்கு போகிறோம், கஷ்டம் உண்மையிலே. எனக்கு 8 ரக்காத்த தொழிலும் அல்ஹம்துலில்லாஹ், 12 ரக்காத்த தொழிலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கிட்ட வந்து எங்களோட மனசு தான் மெயின், எங்களோட மனசு நியத்திக்கும் அதான் மெயின். எனக்கு 20 ரக்காத் பூர்ணமாக தொழிலுமா அல்ஹம்துலில்லாஹ், நான் தொழுகிறது. இப்படி முடியுமான அளவு எனக்கு ஒரு நாளைக்கு எனது அரஜூசா ஓதிடும், அரஜூசு 3 பக்கமாக ஓதிடும், 3 எவ்வளவுக்கு முடியுமோ அந்த வேலைக்கு மத்தியிலையும் குர்ஆன்ல தொழுகையுடைய விஷயத்துல எவ்வளவுக்கு இயலுமோ அவ்வளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், பங்கெடுப்போம். நன்மையை தரத்துக்கு அல்லாஹ் போதுமானவர். அல்லாஹ் கணக்கொண்டு இல்லை, எங்களோட மனசு தான் அல்லாஹ் பார்க்குறான். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் இது போன்ற கடமையில முடியுமான அளவு எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வோமாக. இந்த ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா என்னென்ன வகுமதிகளை நோன்பாளிகளுக்கு கொடுக்குறானோ அந்த எல்லா வகுமதிகளையும் சன்மானங்களையும் எங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு, எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. எங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் மன்னருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்களோ அவர்களுடைய மன்னரைகளை சொன்ன பூஞ்சொலையாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. எந்த நோக்கத்துக்காக வேண்டிய பொறியாக்கு வந்தோம் அந்த நோக்கத்தை யாழ் பரிபூர்ணமான முறைக்கு அடைந்து யாரிடமும் கையெழுந்தாத முறையில் யாழ் செல்வ செழிப்பான வாழ்க்கையை தந்து அதே போல மற்றவர்களுக்கும் உதவி செய்து யாழ் வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை எங்களுக்கு அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யாழ் பயங்கரமான நோயுடைய எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. யாழ் என்னுடைய உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள், மனைவி மக்கள், யாழ்லா நாங்கள் எல்லோரையும் யாழ் பயங்கரமான நோயடிகள் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. யாழ்லா உடம்பு சகித்துக் கொள்ள முடியாத அதே போன்று பெரும் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய நோய் நொடிகள் அதில் நீங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. யாரெல்லாம் அப்படி நோய்களை பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாழ் அவர்களுக்கு நீ பூரண சுகத்தை கொடுப்பாயாக. யாழ் எங்களுடைய அனைவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கியருள்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.